சாமி சத்தியமா எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லம்மா. ஐயா எனக்கு சாமி மாதிரி. இந்த குடும்பத்தை நான் கோவிலா நினைக்கிறேன். நான் போய் இப்படி எல்லாம் செய்வேனா? அதுவும் அம்மாக்கு நான் எப்படி? நீ செய்றவ தாண்டி. யூ கேப்பபிள் டு டூ எனிதிங். அதுக்காக தான் நான் இவ்ளோ காரணத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் பத்தலையா? அம்மா வேண்டாம்மா. இது பாருங்க, வாய் இருக்குன்னு கண்டபடி பேசாதீங்க. நான் எதுவும் தப்பு செய்யல. சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் வேற என்ன சொல்ல முடியும்? தயவு செஞ்சு இனிமே ஒரு வார்த்தை என்ன பத்தி தப்பா பேச வேண்டாம். என்னடி பண்ணுவ? என்ன சொல்லு. பேசினா என்ன செய்வ? சொல்லு. என்ன செய்வ? நான் எதுவும் தப்பு செய்ய மாட்டேம்மா. என்னால தப்பு செய்யவும் முடியாது. ஆனா அந்த சாமிக்கு கண்ணு ஒண்ணு இருந்தா அது என்ன காப்பாத்தும். நான் தப்பு செய்யாதவன்னு அந்த சாமி தான் வந்து நிரூபிக்கணும். நிறுத்தடி. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஓவரா பேசிட்டே போற. என்ன தைரியம் உனக்கு? பண்றதெல்லாம் குள்ள நெறித்தனம். இதுல சாமி வேற துணைக்கி இழுக்கிறியா? வாய மூடிட்டு இருக்க மாட்டா? ஆண்டி சுந்தரவள்ளி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வா. ஏன் நிறுத்திட்டீங்க? எங்க அடிங்க பாப்போம். கமான் அடிங்க. அடிங்க பாப்போம். டேய் டாடி, என்ன டாடி இது? இவ என்னோட பொண்டாட்டி. அவ மேல கை நீட்டுறதுக்கு உங்க பொண்டாட்டிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சொல்லுங்க டாடி. அவ்வளவுதான் மரியாதை. சொல்லிட்டேன். ஏய் என்னடா என்னத்த சொல்லிட்டேன்? அவளே இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் நம்பிக்கிட்டு நீ வேணா இரு. எங்களையும் ஆட சொல்றியா? அவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். இப்ப அவ குடுக்கறது எல்லாமே விஷமா இருக்கு. இவ விஷம் கொடுக்காம என் அண்ணன் எப்படா இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு? சொல்லு. ஸ்டாப் இட். வாய் இருக்குன்னு எதை வேணா பேசிட்டு இருக்க கூடாது. சொல்லிட்டேன். நந்தினி தான் அங்கிளுக்கு விஷம் வச்சான்னு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா பேசிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. அங்கிளுக்கும் நந்தினிக்கும் என்ன 4 ஜென்மத்து பகையா இருக்கு? கம் ஆன் சூர்யா, ட்ரை டு ரேஷனல். என் அப்பா மேல இவளுக்கு வெறுப்பு இருக்குன்னு காரணத்துக்காக தானே இப்பதான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். மறுபடியும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது சூர்யா. ஏன்னா அப்பாவுக்கு விஷம் வைக்கிறதுக்கான மோட்டிவ் அவளுக்கு தான் இருக்கு. என்ன சொல்லு. சொல்லு அந்த மோட்டிவ. இப்ப சொல்லு பாப்போம். நீ சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் நான் கவுண்டர் கொடுப்பேன். என்னால அது முடியும். சொல்லு சொல்லு சொல்லு. சூர்யா ப்ளீஸ், முதல்ல இந்த ஆர்குமெண்ட் பண்றதை நிறுத்துங்க. ரஞ்சித், ஆரம்பிச்சது யார்? ரஞ்சித் உன் தங்கச்சி தானே? ஓகே ஓகே சூர்யா, உள்ள அப்பா உயிர் பொழைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நமக்கு இந்த ஆர்குமெண்ட்லாம் வேணாமே. அதுக்கு காரணம் யாருங்கிறது தான் இப்ப ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோனா? ஷட் அப் பரிதா, நீ ரொம்ப சில்லியா பேசிக்கிட்டு இருக்க. அவங்க முகத்தை பாரு. ஒரு மனுஷனை விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு கொடூரமானவங்களவா இருக்காங்க. கொஞ்சம் சென்ஸோட பேசுறியா? இங்க நம்ம அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. எனக்கு வயித்தறிச்சல் இருக்காதா? அவர் எனக்கும் தான் அப்பா. நான் சென்சிபிளா யோசிக்கலையா? உனக்கு எங்க போச்சு அந்த திங்கிங் எல்லாம்? இங்க பார், உனக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தான். அதுக்காக ஒருத்தர் மேல வீணா பழி போடுறது தப்பு இல்லையா? இங்க பாரு, இவங்க செய்யல, நம்ம குடும்பத்தை பிரிக்க யாரோ செஞ்சிருக்காங்க. போதுமா? ரஞ்சித், அத நல்லா சத்தமா சொல்லு. உன் தங்கச்சியோட மண்டையில ஏறுற மாதிரி நல்லா சத்தமா. ஓகே ஓகே சூர்யா, எனஃப் ப்ளீஸ் எனஃப். ஹாஸ்பிட்டல்ல நின்னுக்கிட்டு இந்த ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். டாக்டர் சொன்ன எல்லா மெடிசனும் வாங்கியாச்சா? சரி, நான் எல்லாம் வாங்கிட்டேன். அத நர்ஸ் கிட்ட கொடுத்த மட்டும் போதும். ஓகே சூர்யா, தேங்க்ஸ். கம் ஆன் நந்தினி, இந்த டாக்ஸிக் மனுஷங்க இருக்கிற இடத்துல நாம இருக்க வேண்டாம். வீட்டுக்கு போலாம். இல்ல டாடி, நாங்க வீட்டுக்கு போறோம். பாய் ரஞ்சித்.
என்னாச்சு? பாத்துப்பா. டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் ஓகேவா? உட்காருங்க. உட்காருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தது ஏதோ நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கு. சாரின்னு உங்களை இந்த நிலைமையில பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஆனா வந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு. அட விடுமா, இதுக்கு நீயா காரணம்? யாரா வேணா காரணமா இருக்கட்டும்னு. ஆனா என் கண்ணு முன்னாடி என் வீட்டுல தானே இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கேன் பாத்தீங்களா? அதை யோசிக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. அதுக்கு காரணமானவங்களை நான் சும்மா விடவே மாட்டேன். இட்ஸ் ஓகே சுந்தரவல்லி, ஒரு வகையில இது நடந்ததும் நான் பொழைச்சதும் கூட நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா சுந்தரவல்லி, உங்க அண்ணன் மேல நிறைய கண்ணு பட்டுருச்சு. அந்த திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். சுந்தரவல்லி, நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அதான் ஊரு கண்ணெல்லாம் நம்ம மேல பட்டிருக்கு. நான் தான் பொழைச்சிட்டேன்ல, திருஷ்டி கழிஞ்சாதான் நினைச்சுக்கிறேன். அதை விடுமா. என்னை எப்படி விட சொல்றீங்க? இவ்ளோ பெரிய சம்பவம் என் வீட்டுல நடந்திருக்கு. ஆனா அதை யாரு செஞ்சாங்கன்னு தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்னால எப்படி சும்மா விட முடியும்? சுந்தரவல்லி, வேணான்னு சொன்னா கேளு. நமக்கு இதுவா முக்கியம்? இதை விட ஒரு பெரிய விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. அந்த வேலையை பார்க்க வேணாமா? என்னென்ன வேலை? என்ன சொல்றீங்க? நம்ம ரஞ்சித் சுரேகா கல்யாணம் தான். இப்ப அதானே முக்கியம். ஆமா சுந்தரவல்லி, நம்ம கல்யாண வேலையை கவனிப்போம். இன்னும் அதுக்கு ரொம்ப டைம்லாம் இல்ல. இப்பயே ஆரம்பிச்சாதான் நினைச்ச நேரத்துல கல்யாணத்தை நடத்தி முடிக்க முடியும்.